வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வெண்டைக்காவை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 லைன் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே தொடர்ந்து ஒரு 20 செடி கிட்ட வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து பச்சையாகவும் சாப்பிடுவோம். இது மாதிரி அப்புறம் சேர்த்து வச்சுருந்து ஒரு குழம்பாகவும் வச்சு போனாங்க. இதை நம்ம பிஞ்சு அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டி வலிக்கெலாம் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெண்டைக்காவுடைய அந்த குழக்கொழுப்பு தன்மை வந்து நம்ம சாப்பிடும்போது பச்சையாக சாப்பிடும்போது அந்த முட்டிக்கு நமக்கு அந்த முட்டி வலி அந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொன்னதை எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா அதனால் வெண்டைக்காய் வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்ருக்காங்களாம். இந்த வெண்டைக்காய் ஞாபக சக்திக்கு நல்லா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். பிள்ளைங்களுக்கெல்லாம் அடிக்கடி கொடுப்பாங்க, வெண்டைக்காய் சாப்பிடுங்க நல்லா மேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்றது எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு நன்மை தான் தருது. நான் வெண்டைக்காய் அங்கே செடி நடுவில் போட்டு வச்சுருப்பேன். நல்லா அப்படியே பறிக்கும் போதே வெண்டைக்காய் ஒரு 2-3 வெண்டைக்காய் அப்படியே சாப்பிட்டுறது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் இதோட ஒரு 4வது டைம் பறிச்சிட்ருக்கேன். அப்படியே நம்ம காய்க்க பறிச்சுன்னு இருந்தால் தான் அடுத்த பூ வந்து பிஞ்சு நல்லா வைக்க ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே விட்டோம்னா சீக்கிரமாக முத்த ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து அடிக்கடி பறித்து எடுத்துன்னு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறது. அப்புறம் ஒரு 3 முறை பறித்தா 2 முறை பறித்தாலே கூட போதும். அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் என்னுடைய ஆர்கானிக் தோட்டத்தில் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.